அனைவருக்கும் வணக்கம். கணேஷ் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிறது வந்து ஒரு காலத்துல வந்து சென்னையில தான் வந்து படிக்கிறதுக்கு எல்லாருமே வருவாங்க. ஆனா வந்து அப்போ சென்னையில இருந்த ஒரு மிகப்பெரிய அகாடமி வந்து கணேஷ் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைம் பீரியட்ல நாங்க எழுதின பீரியட்ல வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. நான் வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சோஷியாலஜி 2மே எழுதினேன். அந்த டைம் பீரியட்ல வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பயங்கர ஒரு 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 எஃபெக்டிவான ஆப்ஷனலா வந்து இருந்துச்சு. ஸோ நாங்க எங்க செட்டு நான் இப்போ வந்து ஒரு 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 ஐடி கம்பெனி தான் நான் வந்து வச்சிருக்கேன். ஸோ அதை பத்தி நான் அப்புறமா சொல்றேன். ஆனா எங்க செட்ல இருந்த எல்லாருமே கிட்டத்தட்ட தேவர் இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆன் ஒன் சைடு ஆர் தி அதர் பை கணேசர். ஸோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப எப்படி வந்து ஒரு ஆன்லைன்ல வந்து ஒரு 100 பேர் 200 பேர்னு கவனிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அப்ப ஆஃப்லைன்ல சென்னை, அதாவது டெல்லி கிடையாது, சென்னையில வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு 200 பேர் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் கிளாஸ் வந்து கவனிப்போம். ஸோ அதுல வந்து தேர் யூஸ் டு பி அ லாட் ஆஃப் வேல்யூஸ். ஸோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனும் சரி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பிளஸ் லைஃப்ல இருக்க வேல்யூஸ். ஸோ நீங்க பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது அது வந்து ஒரு மொனோட்டானஸா இருக்காது. அது ஸ்பெசிஃபிக்கலி நீங்க தியரி சம்பந்தமா பேசினா கூட அது வந்து ரொம்ப நல்லா வந்து உங்களுக்கு வந்து வந்துருக்கும். ஸோ அப்பயே வந்து சார் என்ன சொல்லுவாப்புல அப்படின்னா, நீங்க வந்து இது வந்து ஒரு 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 பார்ட் ஆஃப் தி லைஃப் தான். ஸோ ஒரு ஒரு ஆஃபீஸர் ஆகுறதுங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் தி லைஃப். அதுல வந்து ஒரு சில பேருக்கு வந்து சக்சஸ் வரும், ஒரு சில பேருக்கு வந்து ஃபெயிலியர் வரும், ஒரு சில பேர் வந்து நெக் ஆஃப் தி மூமெண்ட்ல போய் நின்றுக்குவாங்க. அவங்களால இந்த சைடும் மூவ் பண்ண முடியாது, அந்த சைடும் மூவ். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து சார் வந்து கிளாஸ்ல பயங்கர ஜோவியலா சொல்லுவாப்புல. இது நடந்தா நடக்கும், நடக்காட்டி நடக்காது அப்படின்னு. ஸோ அவர் சொல்ற பல விஷயங்களை நானும் நடுவுல வந்து நான் என்னோட பிஇ முடிச்சுட்டு அதுக்கடுத்து எம்இ பண்ணேன். நான் ஒரு ஒரு பெரிய இன்ஜினியரிங் காலேஜ்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரெல்லாம் இருந்தேன். ஸோ அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே த்ரூ தி நெக்ஸ்ட் 13 to 14 இயர்ஸ். ஏன்னா நான் வந்து 2012 வந்து 12-13 அந்த டைம் பீரியட்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாக்டா எனக்கு ஞாபகம் இல்லை, பட் அந்த பீரியட். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 14-15 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அந்த டைம் பீரியட்லயுமே சார் சொல்ற அந்த முக்கியமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். அதை பல இடங்கள்ல நான் வந்து சொல்லியிருக்கேன். சார் பேரெல்லாம் கோட் பண்ணிலாம் சொன்னது கிடையாது, பட் ஜென்ரலி அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து நிறைய இருக்கும் அப்படின்றத நீங்க வந்து பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ இதே இது இன்னொரு ஆபீசரை கூப்பிட்டு வச்சு பேசுறது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஸோ யூ கேன் சி அ வெரி லீனியர். ஒரு நீங்க வந்தீங்க, ஒரு வருஷத்துல யூபிஎஸ்சி படிச்சீங்க, அடுத்த வருஷம் இது பண்ணீங்க, அதுக்கு அடுத்த வருஷம் வந்து யூ யூ வென்ட் டு தி மெயின்ஸ் கிளியர் பண்ணீங்க, இன்டர்வியூ கிளியர் பண்ணீங்க, போய் ஆஃபீஸர் ஆயிட்டாங்க அப்படின்னு ஒரு ஒரு கிளியர் கட் பார்த்துருக்கிறவங்க தேர் எக்ஸாம்பிள்ஸ். அதில் நான் எந்த இதுவுமே கிடையாது. பட் ஒரு வருஷம் வந்து திருப்பி ஃபெயில் ஆகி கரெக்டா இன்டர்வியூ போயிட்டு திருப்பி வந்து திருப்பி அடுத்த வருஷம் வந்து ப்ரிலிம்ஸே கிளியர் ஆகாம அதுக்கு அடுத்த வருஷம் மெயின்ஸ்ல போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் நிறைய இந்த சிவில் சர்வீஸ் ஃபீல்ட்ல வந்து இருக்கும். உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ அப்படித்தான் இந்த சிவில் சர்வீஸ் ஃபீல்டுங்கிறது இருக்கும். ஸோ இப்படி அன்சர்டனிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டுல, ஏன்னா நீங்க இது வந்து வருஷத்துக்கு ஒரு எக்ஸாம் தான். யூபிஎஸ்சி நீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதுக்கு வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு எக்ஸாம் தான். இப்ப போயிடுச்சுன்னா இதுக்கு அடுத்து திருப்பி நீங்க 1.5 வருஷம் வந்து இதே சைக்கிள்ல நீங்க வந்து தாக்கு பிடிச்சு நிக்கணும். ஸோ அதுக்கான மென்டல் ஸ்ட்ரென்த்தும் சரி, அதுக்கான ஒரு ஒரு அக்யூமனும் சரி சாரோட கிளாஸ்ல இருந்துச்சு அப்படின்னு நான் வந்து நம்புறேன். ஸோ இது போக சார்ட்ட வந்து பர்சனல் லைஃப் ஈவெண்ட்ஸ் வந்து பல நேரங்கள்ல நம்ம வந்து பகிர்ந்துகிட்ட டைம் பீரியட்லாம் இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்மளோட லைஃப் வேற மாதிரி போச்சு, சாரோட லைஃப் வேற 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 ட்ராக்ல வந்து போயிருக்கே. தெர் வாஸ் அ டைம் பீரியட் வென் வி இன்டராக்டட் வித் ஹிம் பர்சனல் லைஃப். ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். அப்படி வந்து ஒரு ஸ்டாஃபு கிட்ட, ஒரு ஸ்டாஃப்னு சொல்ல முடியாது, ஒரு ஒரு சார் கிட்ட வந்து நீங்க வந்து போய் பேசி அவர்கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசி, இப்பெல்லாம் எல்லாமே மாறிடுச்சு. அதாவது நீங்க ஒன்ஸ் இந்த ஆன்லைன் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து எப்ப வேணாலும் யார்கிட்ட வேணாலும் நீங்க வாட்ஸ்அப்ல வந்து ஹாய் சொல்லி அவங்க கிட்ட டைம் ஸ்லாட் புக் பண்ணி நீங்க போய் பேசி 10 to 15 இயர்ஸ் பேக் நீங்க வந்து அவரை பார்க்கறதுக்கே உங்களுக்கு வந்து அவரோட அவரோட கேபின்குள்ள அத்தனை பேர் நிற்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வாங்க சிபி என்ன பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு அவர் கேட்கறதே வந்து பெருமையா இருக்கும். சார் பரவாயில்லையா, நம்மள வந்து சார் பார்த்துட்டாரு, இந்த கொஸ்டினை இப்படி நீங்க எழுதியிருக்க தேவையில்லையே அப்படின்லாம் சொல்லுவார்.
ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் அதுல வந்து இருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து நான் சொல்ல வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூபிஎஸ்சி அது போக இப்போ வந்திருக்க டிஎன்பிஎஸ்சி இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பரை பார்த்தா கூட தெரியுது. ஸோ தே ஆர் பிகமிங் மோர் அண்ட் மோர் அன்பிரடிக்டபிள். இந்த வருஷம் என்ன கொஸ்டின் இருக்கோ அதை அப்படியே வந்து தே டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு அ பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஐ திங்க் ஹிஸ் கைடன்ஸ் இஸ் ஆஃப் அ கிரேட் வேல்யூ. அதுல செகண்ட் தாட்ஸ் இருக்குமான்றதே எனக்கு தெரியல. கிளியர் பண்றவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க, கிளியர் பண்ணாதவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும். பட் என்னோட ஒப்பீனியன் வந்து ஃபார் அ பீரியட் ஆஃப் 2 years நான் என்னோட 2 மெயின்ஸ்மே நான் இங்கே தான் எழுதுனேன்னு நினைக்கிறேன். அது ரெண்டுமே என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அஸ் செகண்ட் அட்டெம்ப்ட் ரெண்டுமே நான் வந்து மெயின்ஸ் எழுதுனேன். அப்பதான் வந்து அந்த பேப்பர் சேஞ்சு நடந்துச்சு. ஸோ அந்த டைம் சாரோட கைடன்ஸ் வந்து ஒரு பெரிய விஷயமா தான் இருந்துச்சு அப்படின்ற சொல்லி. ஸோ இப்படியாகப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன் இப்போ எக்கச்சக்கமான ப்ரெஷர் இருக்கு. உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல நிறைய பேர் வர்றாங்க. ஈவன் வித் உங்களுக்கு ஆப்ஷனல்ஸ்லேயே நிறைய பிரச்சனை ஆகுது. இந்த ஆப்ஷனல் எடுக்கலாமா வேணாமாங்கிறதையே அவங்க வந்து நிறைய பேர் வேற விதமா சொல்றாங்க. ஸோ இப்படியாகப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒரு 25 years வந்து இட் இஸ் ரீச்சிங் 25 years அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். சின்ன சின்னதா நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ் வருது. அவங்கள வந்து நான் வந்து பீலிட்டில் பண்ணலாம் விரும்பல. பட் ஸ்டில் இந்த விஷன் வந்து நடந்துக்கிறது அப்படிங்கிறது வந்து இட் இஸ் சம்திங் ரியலி கிரேட். ஸோ ஐ விஷ் இந்த 25th yearல வந்து கணேஷ் ஐஏஎஸ் ரீச்சஸ் கிரேட்டர் ஹைட்ஸ் அப்படின்னு நான் வந்து மனமாற வாழ்த்துகிறேன். நான் வாழ்த்துற அளவுக்கு நான் வந்து பெரிய ஆளா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஃப்ரம் டீப் இன் மை ஹார்ட் ஐ ஜஸ்ட் விஷ் தட் திஸ் இன் ஷுட் ஃப்ளரிஷ். ஸோ அது வந்து ஐஏஎஸ்ஐயோ ஐபிஎஸ் மட்டுமே இல்லாம ஒரு நல்ல மனிதனை இந்த சமூகத்துக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு நான் வந்து நம்புறேன். அதுல ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். பட் என்னோட கருத்து வந்து நான் அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். ஹி ஹேட் significant impact in those 2 years as well as in the succeeding years அப்படின்னு நான் நம்புறேன். Wishing Ganesh IAS a great 25th anniversary.